ஒலைவர்ஸ் இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், பி வாசு இயக்கத்தில் 10 படங்களில் நடித்து 7 வெற்றி படங்களை கொடுத்த புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் பி வாசு. இவரது இயக்கத்தில் சத்யராஜ் கதாநாயகனாக மொத்தம் 10 படங்களில் நடித்துள்ளார். இந்த படங்களின் வெற்றி தோல்வி பற்றி இந்த வீடியோவில் இப்பொழுது பார்ப்போம். முதலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை 1989 வெளிவந்த படம். இந்த படம் 100 நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது. அடுத்து வேலை கிடைச்சிடுச்சு 1990 வெளிவந்த படம். இந்த படமும் 100 நாள் ஓடி வெற்றியை பெற்றது. அடுத்து நடிகன் 1990 வெளிவந்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றியை பெற்றது. அடுத்து ரிக்ஷா மாமா 1992 வெளிவந்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றியை கண்டது. அடுத்து வால்டர் வெற்றிவேல் 1993 வெளிவந்த படம். இந்த படம் 175 நாள் ஓடி மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றது. அடுத்து உடன்பிறப்பு 1993 வெளிவந்த படம். இந்த படம் சென்னையில் மட்டும் 100 நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது. அடுத்து பொண்ணு வீட்டுக்காரன் 1993 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாட்கள் ஓடி தோல்வி அடைந்தது. அடுத்து சுயம்பரம் 1999 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கு மேலே ஓடி தோல்வி அடைந்தது. அடுத்து மலபார் போலீஸ் 1993 வெளிவந்த படம். இந்த படம் சென்னையில் மட்டும் 100 நாள் ஓடி வெற்றி பெற்றது. அடுத்து அசத்தல் 2001 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கு நெருங்கி ஓடி தோல்வி அடைந்தது. ஆக இந்த 10 படங்களும் சத்யராஜும் பி வாசு கூட்டணியில் அமைந்த படங்களாகும். இவற்றில் 7 படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாக அமைகிறது. இந்த ஜோடியை மிகவும் ராசியான ஜோடியாக குறிப்பிடலாம். சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.